ஓம் சாய்ராம். பாபாவோட சச்சரித்திரால அத்தியாயம் 37ல் இருக்க பாபா சாவடிக்கு போகிற ஊர்வலத்தை பற்றி விவரமாக சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச சாப்டர்னே சொல்லலாம். உங்ககிட்டயுமே அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாவடி ஊர்வலம். பாபாவின் படுக்கை அறை முன்னமே விவரிக்கப்பட்டது. ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார். மறுநாள் சாவடியில் மசூதிக்கு அருகில் ஓரிரண்டு அறைகள் உள்ள கட்டிடம் தூங்கினார். இவ்வாறு மாறி மாறி தூங்குவது பாபா மகா சமாதி அடையும் வரை நடைபெற்றது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானங்க. நம்ம பாபா துவாரகமாயி, மசூதின்னு குறிப்பிட்டிருக்கிறது துவாரகமாயி அண்ட் சாவடி, இது ரெண்டுத்துலேயுமே தான் மாற்றி மாற்றி பாபா தன்னோட இரவு பொழுதை கழிச்சிருக்காரு. ஸோ 1909ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்ய தொடங்கினர். ஃபஸ்ட்டு சாவடி ஊர்வலம் எப்போ தொடங்குதுன்னா 1909ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி. பாபாவோட ஆடியவர்கள் பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சாவடி ஊர்வலத்தை நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சாவடி ஊர்வலம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க அன்னை ராதாகிருஷ்ண அம்மாயி. நம்மளோட வீடியோஸில் ஆல்ரெடி அவங்கள பற்றி சொல்லியிருப்போம். இன்னும் நம்ம மேலும் அவங்கள பற்றி வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சாவடிக்கு போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வர். மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை செய்வர். அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் வடதிசைக்கும் பாபாவின் முன்பு உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது. பஜனையில் விருப்பமுள்ள மக்கள் இருந்தனர். பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர். தங்கள் கைகளில் தாள், ஜால்ரா, சப்லா கட்டை, கர்த்தால், கஜிரா, மிருதகம், கோல், டோலக்கு முதலிய இன்னிசை கருவிகளை வைத்துக்கொண்டு பஜனை நடத்தினர். அதாவது பாபா மசூதிக்கு கிளம்புற அந்த தருணம் பார்த்தீங்கன்னா மசூதியிலிருந்து சாவடிக்கு கிளம்புற அந்த தருணம் மக்கள் ஷிரடியில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தேர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. மக்கள் பஜனை பாடுவாங்க பாபாக்காக. அந்த இசைக்கருவிகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே கொண்டு மக்கள் ஒரு விமர்சையாக இந்த நிகழ்ச்சியை தொடங்குறாங்க. அங்குள்ள அடியவர்களை எல்லாம் ஈர்த்து இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார். இப்படி அங்கே இருக்க எல்லா அடியவர்களையும் காந்தம் போல் ஈர்க்கும் தன்மை கொண்டவர் வேற யாரு, நம்ம பாபா தான். புறத்தேயுள்ள திண்ணையில் சிலர் தங்கள் தீவட்டிகளை ஒழுங்குபடுத்தினர். சிலர் பல்லக்கை அலங்கரித்தனர். ஒரு சில பேர் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பல்லக்கு அதெல்லாம் அலங்கரிக்க செய்கிறாங்க. சிலர் தங்கள் கைகளில் பிரம்பு குச்சியை வைத்து கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டிருந்தனர். பிரம்பு குச்சி மீன்ஸ் பாபா எப்பவுமே கையில் வச்சிருப்பார் இல்லையா, அந்த குச்சியை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அடிவர்கள் எல்லாமே தங்களோட கைகளில் அதை கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் எழுப்புவாங்களாமா. மசூதியின் மூளையானது ஜோடனை துணியால் அலங்கரிக்கப்பட்டது. மசூதியின் மூளையானது ஜோடனை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது. அந்த மசூதியோட மூளை இருக்கு இல்லையா, பாபா எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருக்க அந்த தூண், அங்கே துணிகளால் அலங்கரிக்கிறாங்க. மசூதியை சுற்றிலும் எரியும் விளக்குகளின் வரிசை தங்கள் ஒளியை சிந்தின. மசூதியை சுற்றி விளக்கெல்லாமே ஏற்றி வைக்கிறாங்க. அதனோட ஒளி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷாம் கர்னா என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது. ஷாம் கர்னா, ஷாம் சுந்தர் எது வேணாலும் சொல்லலாம். அந்த குதிரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாபாவோட சாவடி ஊர்வலத்தில் கண்டிப்பாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய ஓல்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த குதிரையோட பேர் ஷாம் கர்னானும் சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னர் தாத்தியா பாட்டில் சில ஆட்களுடன் பாபாவிடம் அவரை தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறார்.
அப்புறம் என்னன்னா தாத்தியா பாட்டில் இருக்காரு இல்லையா நம்ம பைஜமாயோட பையன், அவர் வந்து பாபாவை வந்து வாங்க பாபா நம்ம சாவடிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. தாத்தியா வந்து தனது கைகளை பாபாவின் அக்குளில் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார். எவ்வளோ ஒரு குறும்புக்காரர் பாருங்க நம்ம பாபா. தாத்தியா வந்து அவரோட கையை பிடிச்சி பாபாவை தூக்குற வரைக்கும் அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாராமா. தாத்தியா பாபாவை மாமா என்று அழைத்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பாபாவை வந்து தாத்தியா வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா பைஜாமாய் வந்து பாபாவுக்கு வந்து கூட பிறந்த ஒரு சகோதரியா தான் பாபா வந்து பார்த்திருந்தாரு. உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது. எஸ், அப்கோர்ஸ், அதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. தமது உடம்பில் பாபா வழக்கமான கஃப்னியை அணிந்து சட்காவை சிறுத்தடி தமது அக்குளில் வைத்துக்கொண்டு தம் சிலிம், புகைப்பிடிக்கும் மண்குழாய், புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறார். பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அந்த சிறுதடி, அந்த கருங்காலி கொம்பு மாதிரி வச்சுருப்பார் இல்லையா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாபா யூஸ் பண்ணுற அந்த சிலிம், அதுக்கடுத்து அந்த புகையிலை, இது எல்லாமே வந்து அவரோட ஜொல்னா பையில கொண்டுட்டு கிளம்புறதுக்கு தயாராகுவாராமா. பின்னர் தாத்தியா பொன்னால் எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட ஓர் அழகிய சால்வையை அவர் மீது அணிவித்தார். நல்லா வந்து ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண அந்த சால்வையை வந்து பாபா மேலே வந்து தாத்தியா வந்து போட்டு விடுறாரு. இதன் பின் பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டைகளை தமது வலது கால் கட்டை விரலால் சிறிது இழுத்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்து விட்டு சாவடிக்கு புறப்படுகிறார். எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. பாபா என்ன பண்ணுவாராம், அவருக்கு பின்னாடி இருக்க விறகு கட்டைகளை வந்து தன்னோட வலது காலால எடுத்து கொஞ்சம் சிறிது இழுத்து வலது கையால எரிந்து கொண்டிருக்கும் விளக்குகளை வந்து அணைச்சிட்டு தான் சாவடிக்கு வந்து புறப்படுவாராமா. தாஷி, முரசு, பேண்டு, சங்குகள், மிருதங்கம் முதலிய எல்லா விதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றனர். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் அதெல்லாம் வச்சு வந்து மக்கள் வந்து பாபாவை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. வான வேடிக்கைகள் மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ணஜால காட்சிகளை காட்டுகின்றன. அதாவது நிறையா இந்த பட்டாசு அதெல்லாம் வந்து வெடிக்கிறாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கானா வெவ்வேறு வகையான வர்ணஜால காட்சிகளை காட்டுகிறதாமா வான வேடிக்கை, லைக் அந்த மாதிரிலாம். ஸோ நான் இப்போ படிக்கும் போது இது எல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டே வாங்க. நீங்களும் அந்த ஷிரடியில் பாபா கூட மசூதி, துவாரகமாயிலிருந்து சாவடிக்கு நம்மளும் புறப்படுறதா நினச்சிக்கோங்க. வீணை மிருதங்கத்துடன் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்க துவங்குகிறார்கள். அங்கே இருக்க ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவை வந்து அவரோட பேரை வந்து உச்சரித்து கொண்டே பஜனை பாடிக்கிட்டே வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமா. சிலர் மகிழ்ச்சியால் நடனம் ஆடினர். சிலர் பல வகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்து செல்கின்றனர். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க போல. பாபாவை பார்த்த அந்த ஒரு குஷியில் வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்களாமா. ஒரு சில பேர் வந்து கொடி கம்புகள் அதெல்லாம் வந்து கையில் கொண்டுட்டு போகிறாங்க. சிலர் பல வகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்து செல்கின்றனர். மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தார்கள் பாபாவுக்கு கட்டியம் கூறினர். பாபாவின் 2 பக்கங்களிலும் சாமரம் பிடித்து கொண்டிருப்பவர்களும் விசிறுபவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அதாவது பாபா வந்து அந்த துவாரகமாயோட படிக்கட்டில் இறங்கி வரப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாபாவை பார்க்கறதுக்கு நின்றுட்டு இருந்திருக்காங்க. பாபாவுக்கு வந்து 2 பேரு ஒரு சாமரம் பிடிப்பாங்க இல்லையா, அது பிடிக்கிறதுக்கு 2 பேரும் விசிறுறவங்களும் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அடியவர்களின் கைகளால் தாங்கப்பட்டவாறே பாபா நடந்து வரும் வழியில் துணி மடிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. அதாவது அந்த பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட கையை வந்து பிடிச்சி தான் கூட்டிட்டு வருவாங்களாமா. தாத்தியா பாட்டில் அவரது இடது கையையும் மஹல்சாபதி வலது கையையும் பாபா சாஹிப் ஜோக் அவர் தலைமீது குடையையும் பிடித்திருந்தனர். பாபாவோட இடது கையை வந்து தாத்தியா பாட்டிலும் வலது கையை வந்து மஹல்சாபதியும்
அதுக்கு அடுத்து பாபாவுக்கு கொடை பிடிப்பாங்க இல்லையா, அதை வந்து பாபு சாஹிப் வந்து பிடிச்சிட்டு வராங்க. இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார். முழுமையும் அலங்கரிக்கப்பட்ட ஷாம் கர்னா என்ற சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது. அதன் பின் பல்லக்கு தூக்கிகள், ஏவலாட்கள், இசைப்பாடுவோர் மற்றும் அடியார் கும்பலும் வந்தனர். ஹரிநாமும் சாய்நாமமும் இசையுடன் இணைந்து குரலொலி வானை பிளந்தது. இவ்விதமாகவே ஊர்வலம் வீதிமுனை அடைந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து களிப்புடன் காணப்பட்டனர். அதுதாங்க பாபா வந்து போக முன்னாடி ஷாம் கர்னா குதிரை இருக்கு இல்லையா, ஸோ அந்த குதிரை வந்து ஃபஸ்ட்டு போகுமாமா, அது பின்னாடி வந்து பல்லக்கு போகுமாமா, அது பின்னாடி வந்து மக்கள் வந்து இசை கருவி எல்லாம் கொண்டு பாபாக்காக வாசிச்சுட்டே ஹரிநாமமும் சாய்நாமமும் இந்த இசையை வந்து ரொம்ப வந்து வானை பிளக்கும் அளவுக்கு மக்கள் வந்து கரகோஷமிட்டுட்டே வந்து ஊர்வலம் போகி அந்த முனை இருக்கு இல்லையா, வீதியோட முனையை வந்து சென்றடைவாங்களாமா. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து காணப்படுவாங்க அப்படி சொல்கிறாங்க. வீதியின் இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டார். அந்த சாவடி கிட்ட அந்த முனைக்கு போனதுமே பாபா வந்து சாவடியை நோக்கி நின்று கொண்டாராமா. ஒரு தெய்வீக ஒளியுடன் அவர் பிரகாசித்தார். அதிகாலை போன்றோ உதய சூரியனை பிரபையை போன்றே அவர் முகம் சுடரொளி வீசியது. அதாவது பாபா வந்து அந்த சாவடையை வந்து நோக்கி நின்று கொண்டிருக்க அந்த தருணம் பாபாவோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெய்வீகம் பொருந்த முகமாக இருக்கிறது. ஒரு அதிகாலையில் வந்து சூரியன் வந்து எப்படி உதிக்கும் அந்த மாதிரி வந்து பாபாவோட ஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமுகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையோ கூப்பிடுவோர் போல வடகுத்திகை நோக்கி நிற்கிறார். பாபா வந்து என்னன்னா ஒரு பக்கமாக திரும்பி யாரையோ கூப்பிடுற மாதிரியே வந்து நிற்கிறாராமா. எல்லா இசைக்கருவிகளிலும் ஒலித்து கொண்டிருந்த போது பாபா தமது வலது கையை மேலும் கீழும் சிறிது நேரம் அசைக்கிறார். அந்த இசைக்கருவிகள்லாம் வாசிச்சிருக்க அந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா பாபா வந்து அவரோட வலது கையை வந்து மேலும் கீழும் வந்து சிறிது நேரம் அசைக்கிறாராமா. இந்நேரம் காஹா சாஹிப் தீஷித் குலால் என்ற சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களை கொண்ட வெள்ளி தட்டுகளுடன் முன்னே வந்து அவைகளை பாபாவின் திருமேனியில் அடிக்கடி தூவினார். இத்தருணத்தில் இன்னிசை கருவிகள் மிக சிறப்பாக ஒலித்தனர். அதாவது இவர் இருக்கார் இல்லையா, காஹா சாஹிப் வந்து என்னன்னா அந்த மாதிரி பாபா வந்து மேலும் கீழுமா கையை வந்து எழுப்பிட்டு இருக்கும்போது அவர் வந்து பாபாவோட திருமேனிக்கு வந்து ஒரு வெள்ளி தட்டில் வந்து இந்த கலந்த, அதாவது இந்த பொடியுடன் சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களை வந்து அடிக்கடி பாபாவுக்கு வந்து தூவிட்டே இருக்காராமா. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னிசை கருவிகள் வந்து இன்னுமே கொஞ்சம் சவுண்டாக வந்து வாசிக்கிறாங்க. பாபாவின் முகம் நிலையுறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை உமிழ்ந்தது. எல்லா மக்களும் இந்த ஜோதியை தங்கள் மனநிறைவு கொள்ளும் வரை பருகுகிறார்கள். அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாபாவோட ஃபேஸ் வந்து அவ்வளோ டிவைனாக இருக்குது. அதை பார்க்குற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோதியோட தரிசனத்தில் எல்லாருமே வந்து மனநிறைவடைகிறாங்க. இந்நிகழ்ச்சியின் காட்சியையும் உயர்வான கீர்த்தனையையும் விவரிக்க வார்த்தைகள் தவற விடுகின்றனர். அந்த காட்சியை வந்து விவரிக்கிறதுக்கு வார்த்தையே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில சமயங்களில் மஹல்சாபதி ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தவர் போல் ஆடுகிறார். அதனால் பாபாவின் ஏகாகிர சித்தம் கவனம் சிறிதளவும் கவலைப்படாதது கண்டு அனைவரும் அதிசயித்தனர். அதாவது ஒரு சில சமயங்களில் வந்து மஹல்சாபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆவேசம் பிடித்தவர் போல் வந்து ஆடுவாராமா. அப்போ கூட பாபா வந்து அந்த கவனம் வந்து சிறிதளவும் வந்து அதை வந்து கலைக்கப்படாது. அதை வந்து பார்த்து நிறைய பேர் வந்து ஆச்சரியம் அடைவாங்களாமா. தமது கைகளில் விளக்குடன் தாத்தியா பாட்டில் பாபாவின் இடது புறத்தில், பகத் மஹல்சாபதி வலது புறத்திலும் பாபாவின் ஆடையின் நுனியை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அதான் பாபா வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பிக்சரில் நின்றுட்டு இருப்பார் இல்லையா, அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை வந்து
ஒரு மாதிரி கையில் பிடிச்சிட்டு தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடது புறத்தில் வந்து இவங்க தாத்தியா பாட்டீலும் வலது புறத்தில் வந்து மஹல்சாபதியும் பிடிச்சிட்டு வராங்களாமா. எத்தகைய சுந்தர ஊர்வலம், எத்தகைய பக்தியின் பாங்குகள்! இதை காண ஆண்களும் பெண்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் அங்கு ஒன்றாக திரண்டுள்ளனர். பாபா மிக மெதுவாகவே நடக்கிறார். அதாவது இந்த ஊர்வலத்தை பார்க்கறதுக்காக ஆண்கள், பெண்கள், ஏழைகள், பணக்காரர்கள், குழந்தைகள் சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே வந்து பாபா என்ற ஒற்றை சிறுக்காக வந்து திரண்டு இருக்காங்க. ஸோ பாபாவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து நடந்து செல்கிறார். பக்தர்கள் இருமருங்கிலும் அன்புடன் பக்தியுடன் தொடங்குகிறார்கள். அவ்விடத்து வளிமண்டலம் முழுவதும் அடைகிறது. அக்காட்சியும் அந்நாளும் சென்றுவிட்டன. ஒருவரும் அவைகளை இப்போதோ எதிர்காலத்திலோ பார்க்க முடியாது. எனினும் அக்காட்சியின் தோற்றத்தை நினைவு கூர்ந்து மனக்கண்முன் கொன்றபோது தமது உள்ளங்களுக்கு அமைதியையும் திருப்தியும் வழங்கலாம். அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான அன்பு பக்தி இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம அது எல்லாத்தையும் அந்த காட்சிகளையும் அந்த நாட்களையும் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இல்லை இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த இமேஜினேஷனில் கொண்டு வரும்போது நம்ம மனசு உள்ளம் வந்து அமைதியும் திருப்தியும் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சாவடியும் நல்ல வெண்மையான கூரை, கண்ணாடிகள், பல்வேறு வித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சாவடி இப்போ எப்படி இருக்குன்னா நல்ல வெண்மையான கூரை, கண்ணாடிகள், பலவித விளக்குகள் இதெல்லாமே கொண்டு அலங்கரிச்சிருக்காங்க. அதை அடைந்ததும் தாத்தியா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துவிட்டு பாபாவை அங்கு அமரச் செய்து நல்ல கோட்டையும் அணிவிக்கிறார். அதான் ஒரு சாவடிக்கு போனதுமே ஒரு ஒரு துணியை வந்து அங்கே விரித்து வச்சுட்டு பாபாவை வந்து அங்கே உட்கார வைக்கிறாரு தாத்தியா பாட்டில். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டையும் வந்து பாபாவுக்கு வந்து அணிவிக்கிறாரு. இப்போ கூட நீங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூசியமில் வந்து இருக்கும். ஷிரடியில் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதை வந்து பார்க்கும்போது அந்த உடை வந்து பாபாவோட ஒட்டி இருந்திருக்குமே, அந்த உடையை நம்மளால் தொட்டு பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசு ஏங்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகின்றனர். இறகுகளுடன் கூடிய கிரீடத்தை அவருக்கு சூட்டுகிறார்கள். ஸோ ஒவ்வொரு பக்தரும் அவங்களோட இஷ்டத்துக்கு பாபாவை வந்து வேண்டுறாங்க. ஸோ இறகுலான அந்த கிரீடத்தை வந்து பாபாவோட தலைக்கு வந்து சூட்டுறாங்க. அவர் கழுத்தை சுற்றி பூமாலையும் அணிமணி பூன் மாலைகளும் அணிவித்து நறுமணம் கமழும் நேர்கோடுகளையும் ஒரு புள்ளியையும் வைணவ அடியார்கள் போன்று இட்டு அவர்கள் அவரை உள்ளம் நிறைவடையும் வண்ணம் நீண்ட நேரம் கூர்ந்து பார்க்கிறார்கள். பாபாவோட அந்த கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையாலேயே செஞ்ச அந்த பூமாலை, அணிமணி பூன் மாலைகள் இதெல்லாமே போட்டு அழகு பார்க்குறாங்க. தலைப்பாகையை அடிக்கடி மாற்றுகின்றனர். பாபா வந்து போட்டிருப்பார் இல்லையா அந்த தலைப்பாகை, அதை வந்து அடிக்கடி வந்து மாற்றுறாங்களாமா. ஒருத்தராக எடுத்து மாற்றுறது. தூக்கி எறிந்து விடுவார் என்று பயந்து அவர் தலையிலிருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி பிடிக்கிறார்கள். அவர்கள் உள்ளங்களை எல்லாம் பாபா அறிகிறார். ஸோ என்னன்னா பாபா வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அவருக்கு வந்து ரொம்ப இந்த நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவர் நினைக்கவே மாட்டார். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவார். பட் என்னவோ அவருக்குன்னு அவர் எதுவுமே பண்ணிக்க மாட்டார். அதனால இந்த கிராண்டாக ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதனால எங்கே அந்த தலப்பாவை தூக்கி போட்டுற போகிறாரோன்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை அடியவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, பயந்துக்கிட்டே அந்த தலைக்கு கொஞ்சம் மேலே எடுத்து பிடிப்பாங்களாமா. அவர்கள் உள்ளங்களை எல்லாம் பாபா அறிகிறார். கண்டிப்பா அடக்க ஒடுக்கமுடனும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கெல்லாம் பாபா சாதுவாக கீழ்ப்படுகிறார். இவ்வலங்காரங்களுடன் அவர் வியக்கத்தக்க அழகுடன் திகழ்கிறார். அதுதான் ஒரு சில சமயம் பாபா வந்து பார்த்திங்கன்னா கோவம் வந்துருச்சுன்னா எதனா மக்கள் கொடுத்தா தூக்கி போட்டுருவார். இந்த மாதிரி ட்ரெஸ் அவர் ரொம்ப ட்ரெஸ் பண்ணுறது அதெல்லாமே பாபாவுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வெறும் ஒரு கிழிஞ்ச கஃப்னியை தான் அவர் போட்டுட்ருப்பார். ஸோ அதனால் பயந்துக்கிட்டே மக்கள் இப்படி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆனால் பாபா வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாராம், எது என்ன பண்ணாலும் எந்த தடையும் பண்ண மாட்டாராமா. சமத்தா உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே பண்ணுவாராமா. அப்போ பாபா பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆல்ரெடி அவர் அழகு, அப்போ பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க.
நானா சாஹிப் நிமோன்கர் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை மேலே பிடிக்கிறார். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, நானா சாஹிப் வந்து என்னன்னா பாபாவுக்கு வந்து இந்த குடை வந்து அவர் தலைக்கு மேலே வந்து பிடிக்கிறாரு. அந்த குடை எவ்வளோ அழகாக விவரிக்கிறாங்கன்னா, அது வந்து குஞ்சரங்களுடன் கூடிய குடையை, அதில் வந்து இந்த அதுதான் நம்ம இந்த சேரீலலாம் வந்து குஞ்சம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிசைன் போட்ட ஒரு குடையை வந்து பாபா தலை மேலே பிடிக்கிறாரு. பாபு சாஹிப் ஜோக் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார். ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவோட காலை வந்து பாபு சாஹிப் வந்து கழுவுறாரு. அர்க்கியமும் பூஜையையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார். பாபா தனது ஆசனத்தில் அமரும்படி தாத்தியாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒருத்தர் வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க. இது எல்லாமே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் எல்லாமே பூசி தாம்பலம்லாம் அளிக்கிறாங்க. பாபா வந்து அவரோட இருக்கையில் உட்கார்ற வரைக்கும் தாத்தியாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் பாதங்களில் வீழ்ந்து பணிகிறார்கள். ஒவ்வொருத்தராக வந்து பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாழறதுக்கு தொடங்குறாங்க. பாபா வசதியாக திண்டின் மேல் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்த போது இரு மருங்கும் உள்ள அடியவர்கள் சாமரமும் விசிறியும் வீசுகிறார்கள். சாரிங்க, டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகலை. ஸோ பாபா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு போயிட்டு எங்கே உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, இந்த மாதிரி போய் அழகாக உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டதால ஒரு பக்கம் எல்லாரும் வந்து பாபாவுக்கு வந்து விசிறாங்க. பின்னர் ஷாமா சிலிம் புகைப்பிடிக்கும் மண்குழாய் தயார் செய்து அதை தாத்தியா பாட்டில் கையில் கொடுக்க அவர் அதை தனது சுவாசத்தால் ஒரு முறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார். இதோ வந்துட்டார்ல நம்ம ஷாமா, எங்கே இவரை தான் ஆளை காணும்னு தேடிட்டே இருந்தேன். எனக்கு இருக்கிறதுலே வந்து பாபாவோட டிவோட்டிஸில் ஷாமா வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏன் எதுக்குன்னு தெரியாது, பட் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவரை பற்றி எனக்கு ரொம்பலாம் டீட்டெயிலாக தெரியாது, பட் தெரியும், ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷாமா வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த சிலிம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த புகையிலை எல்லாமே தயார் செய்து தாத்தியா கிட்ட வந்து கொடுப்பாராமா. தாத்தியா வந்து ஒரு வாட்டி அவரோட சுவாசத்தால் அதை ஒரு முறை உறிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் பாபா கிட்ட வந்து கொடுப்பாராமா. பாபா புகைத்த பின்னர் அது பகத் மஹல்சாபதியிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடமும் வழங்கப்படும். ஸோ பாபா பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் மஹல்சாபதி கிட்ட கொடுப்பாரு. மஹல்சாபதி அதை பிடிச்சிட்டு சுற்றி இருக்க மக்கள் எல்லார்கிட்டையுமே வந்து கொடுக்குறாரு. பாபா புகைத்த பின்னர் அது பகத் மஹல்சாபதியிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி இருக்கும் எல்லோரிடமும் வழங்கப்படும். ஜடமான சிலிம் புனிதமாக்கப்பட்டது. அது பலவித தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருக்கிறது. குயவர்களால் மிதியுண்டும் வெயிலில் காய வைக்கப்படும், நெருப்பில் சுடப்படும். இருப்பினும் பாபாவின் கைகளில் படுவதற்கு, அவர் முத்தத்தை பெறுவதற்கு அது நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது. இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூமாலையை பாபாவின் கழுத்தில் அடியவர்கள் அணிவிக்கிறார்கள், பூச்செண்டும் அளிக்கிறார்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த சில்லம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அது வந்து எப்படின்னா நெருப்புல சுடப்பட்டு வெயிலில் காய வைக்கப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து இருப்பினும் பாபாவோட முத்தத்தை பெறறதுக்காகவே அது வந்து நல்ல அதிர்ஷ்டம் பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இப்படி தான் வந்து அந்த சாவடி ஊர்வலம் வந்து சிறப்பாக நடைபெற்று முடியுது. ஸோ விழா முடிந்த பின்னர் பார்த்தீங்கன்னா பூமாலை எல்லாமே பாபா கழுத்தில் ஒவ்வொரு அடியவர்களாக போடுறாங்க. ஒரு சில பேர் பூச்செண்டுகளையும் அளிக்கிறாங்க. உணர்வு வசமுறா நடுநிலைமை பின் அவாவின்மையின் அவதாரமாகிய சாயி அட்டிகை, அணிமணிகள், பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவையெல்லாம் பற்றியெல்லாம் எல்லளவும் கவலைப்படுவதில்லை. அதுதான் பாபாவுக்கு வந்து இந்த அணிகலன்கள் இதை பற்றிலாம் பெருசும் வந்து அவருக்கு ஒரு இதுவே கிடையாது, பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் தம் அடியவர்களிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவர்கள் தாங்கள் விரும்பிய வழிகளை கையாண்டு மகிழ்வடைய அனுமதித்தார். இருந்தாலும் தன்னை பார்க்க வர தன்னோட பக்தன் வந்து தனக்காக ஒரு அன்பா செஞ்சு கொண்டு வந்திருப்பான். அவனோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு
காரணத்துக்காக பாபா வந்து இதை வந்து மகிழ்ச்சியாக வந்து ஏற்றுப்பாராமா. நான் ஆல்ரெடி அதான் சொல்லியிருப்பேன். பாபாவுக்கு வந்து பூஜை பண்ணுறப்ப கூட பாபாவுக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. தூய அன்போடு நம்ம எது பண்ணாலுமே அவர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒலித்து கொண்டிருக்க பாபு சாஹிப் ஜோக் எல்லா சம்பிரதாயங்களுடன் ஆரத்தி காண்பிக்கிறார். ஸோ இந்த இசைக்கருவியோட இந்த எல்லாமே வந்து மியூசிக் எழுப்பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இவர் இருக்கார் இல்லையா, பாபு சாஹிப், அவர் வந்து எல்லா சம்பிரதாயங்களோடும் சேர்த்து வந்து ஆரத்தி வந்து பாபாவுக்கு காண்பிக்கிறாரு. இந்த ஆரத்தி முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடை பெற்று கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். இந்த ஆரத்தி முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அடியவர்கள் வந்து ஒவ்வொருத்தராக பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு தங்களோட வீடுக்கு வந்து திரும்புகிறாங்க. தாத்தியா பாட்டில் அவருக்கு சிலும், பன்னீர், அத்தர், சென்ட் இவைகளை அழித்துவிட்டு புறப்படுவதற்காக எழும்போது பாபா அவரிடம், அன்பு ததும்ப, என்னை பார்த்து கொள், வேண்டுமானால் போ, இரவில் சில சமயங்களில் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பிட்டதும் பார்த்தீங்கன்னா தாத்தியா பாட்டில் வந்து பாபாவுக்கு வந்து சிலிம், பன்னீர், அத்தர், சென்ட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாரு. அப்போ பாபா வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அன்பு ததும்ப சொல்கிறாராமா, என்னை பார்த்துக்கொள், என்னை பார்த்துக்கோ, வேண்டுமானால் போ, இல்லைன்னா போய்க்கோ, ஆனால் இரவில் சில சமயங்களில் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார். சரி என விடியழைத்து விட்டு தாத்தியா பாட்டில் சாவடியை விட்டு வீட்டுக்கு செல்கிறார். ஸோ தாத்தியா பாட்டில் என்ன சொல்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு அவர் திரும்புகிறாரு. பின்னர் பாபா தாமே படுக்கையை தயாரித்து கொள்கிறார். ஒன்றின் மேல் ஒன்றாக 50-60 வெள்ளை துண்டுகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு இளைப்பாற செல்கிறார். அதுக்கடுத்து பாபாவுமே பார்த்தீங்கன்னா அவர் தூங்குறதுக்கு அவரே ரெடி பண்ணிக்கிட்டு தூங்குறதுக்கு தயாராயிட்டாரு. வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கை புகும் முன் சாய்பாபாவையும் அவரது சாவடி ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியான வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து அனைவரும் இளைப்பாறுவோமாக. ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அவ்வளோதாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வாட்டியும் நம்ம பக்தர்கள் அடியவர்கள் தூங்க செல்லும் முன்னாடி பாபாவோட இந்த கதை சாவடி ஊர்வலத்தை நினைவில் கொண்டு நம்ம தூங்கணும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த சாப்டர் வந்து உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இனிமேல் நான் சத்சரிதம் வந்து இந்த மாதிரி படித்து போடலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு வாட்டி படித்து அந்த மீனிங்கை தெரிஞ்சுட்டு திரும்ப உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் மூலயமா கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப டைமுமே எடுக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்குமே அது ஒன்ஸ் கோத்ரூ பண்ண மாதிரி இருக்குது. சேம் டைம் உங்களுக்குமே வீடியோவில் அப்படியே சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம அகெயின் வேறு ஒரு அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்ங்க.